ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி மதியம் லஞ்சு ஜீரா ரைஸும் சிக்கன் உப்பு கறி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது 2 ஸ்பூன் சீரகம், 3 லவங்கம், 3 ஏலக்காய், 2 பட்டை, பிரிஞ்சி இலைங்க, கொஞ்சம் தேவையான அளவு முந்திரி பருப்புங்க. அப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 4 எடுத்து வச்சுருக்கேங்க. 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி இலை தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை. இவ்வளோதாங்க. 1/2 கிலோ அரிசி ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்து தண்ணி வடித்து வச்சுருக்கேங்க. இப்போது நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி வச்சுட்டோங்க. இப்போ 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேங்க. இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. இப்போது அது கூட ஜீரகம் எடுத்து வச்சுருக்க மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துடலாங்க. இது வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. நல்லா வதங்கட்டுங்க. அடுத்தது பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு தான் சேர்த்துருக்கேங்க. ரொம்ப வெங்காயம் வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துடலாங்க. சேர்த்தாச்சுங்க. வதங்கட்டும். எடுத்து வச்சுருக்க அரிசியும் இது கூட சேர்த்துக்கலாம். வதங்கிடுச்சிங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாங்க. நான் பாஸ்மதி ரைஸ் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வீட்டு அரிசி கூட சேர்த்துக்கலாம். நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. அரிசி சேர்த்துட்டோங்க. இப்போ இது டம்ளரில் 2 டம்ளர் போட்டோங்க. 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இதாங்க நான் உப்பு செக் பண்ணிட்டேங்க. இப்போ நம்ம மூடி போட்டு 3 விசில் விடலாங்க. விசில் வந்துருச்சுங்க. ஒரு 3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நம்ம அப்புறமா ஏர் எடுத்து விட்டுக்கலாம். அப்புறம் ஜீரா ரைஸ் ரெடி ஆகிடுங்க. அவ்வளோதாங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. மைல்டான சாப்பாடு. இதில் காரம் இதெல்லாம் எதுவுமே இருக்காது. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருமே சாப்பிட்லாம். செரிமான பிரச்சனை உள்ளவங்க எல்லாருமே இந்த ஜீரா ரைஸு அடிக்கடி வாரத்தில் 2 நாளாவது சேர்த்துக்குங்க. சிக்கன் உப்பு கறி தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு தேவையானது வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 6 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, 1 ஸ்பூன் செய்த பிறகு போடுறதுக்கு 1 ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ கடாய் எண்ணெய் வச்சு சோம்பு போட்டிருக்கேங்க. 2 பட்டை, 2 கிராம்பு, அவ்வளோதாங்க சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் சேர்த்துருக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அடுத்தது எடுத்து வச்சுருக்க பொருள்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிட்டுருக்குங்க. இப்போ கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தாங்க சேர்க்குறோம். அடுத்தது கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள். நல்லா வதங்கட்டுங்க. எடுத்து வச்சுருக்க 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது கூட சேர்த்துக்கலாங்க. நல்லா வதங்கட்டுங்க. நான் 1/2 கிலோ சிக்கன் நல்லா மஞ்சள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம நான் 1/2 கிலோ சிக்கனை சேர்த்துட்டேன்.
இப்போ சிக்கன் உப்பு கறி வந்து ரெடி ஆகிட்டுருக்குங்க. நல்லா இப்போ ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து கொஞ்சம் வேக வச்சுக்கலாங்க. ஏற்கனவே சிக்கனு கொஞ்சம் தண்ணி விடும், அதனால தான் நான் அரை டம்ளர் கம்மியாகவே ஊற்றிருக்கேங்க. இப்போ நல்லா மூடி போட்டு வேக வச்சிடலாங்க. இப்போ மல்லி இலை சேர்த்துட்டேங்க. ஒரு ஸ்பூன் பெப்பர் எடுத்து வச்சுருந்தால அதையும் சேர்த்துட்டேங்க. அவ்வளோதாங்க, சிக்கன் உப்பு கறி ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் வந்து ஜீரா ரைஸும் சிக்கன் உப்பு கறி இவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.